அனைவருக்கும் வணக்கம். மக்களே, திருப்பூர நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலா வந்து கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம். அப் டூ கோயம்புத்தூர்லருந்து இறங்கி திருப்பூர் வந்து போயிட்டுருக்காங்க. இதில என்ன ஒரு பயம் இருக்கு அப்டின்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காம வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சில இடத்துல நமக்கு பார்க்கும்போதே வந்து பயமாவே இருக்கு. ஏன்னா லைவ்லாம் பார்க்கும்போது யாராவது ஏதாவது வண்டியில போய் விழுந்துருவாங்களோ, சக்கரத்தில விழுந்துருவாங்களோ, அடிபட்டுருமோ அப்டிங்கிற மாரி பயங்கரமா ஒரு பயம் இருக்கு. ஏன்னா, ஒன்ஸ் இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எந்த விஜய் வந்து வெளியில பிரச்சாரம் வர்றதுனாலே ஒரு பயமா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தூத்துக்குடியில கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கூட்டம் இருந்துச்சு. கன்னியாகுமரியில கூட நமக்கு வந்து ஓரளவு வந்து அவுட்டர்ல குடுத்ததுனால, ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா முடிஞ்சிருச்சு. பட் திருப்பூர்ல வந்து அங்க இறங்குனதுல இருந்து, இப்போ வரைக்கும் பயங்கர கூட்டமா இருக்கு. அது இல்லாம திருப்பூர்ல அங்க பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து வெயில்ல வந்து ரொம்ப வெயிட் பண்ணி, பெண்கள் நெறைய பேர் மயக்கம் போட்டு தான் வந்து பார்த்தா நியூஸ்லாம் வந்து போடுறாங்க. ஏன்னா, இந்த வெயிலுக்கு பாருங்க நம்மலாம் ஒரு 1/2 மணி நேரம் நின்னாலே பயங்கரமா வந்து வேர்க்க ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த வெயில்ல ஒரு 1 மணி நேரம் நின்னாலே ஆட்டோமேட்டிக்கா யாரா இருந்தாலுமே ஒரு மயக்கம் வர ஸ்டேஜுக்கு வந்துரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சாரம், இந்த விஜய் பிரச்சாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களே அறிவிக்கை குடுத்துருக்காங்க. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தவிர்த்துருங்க அப்படின்ட்டு அவங்களே வந்து ஒரு அறிவிப்பாவே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி விஜய பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல அவரோட தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்து நிக்கிறாங்க. பட் அவர் இன்னும் அங்க வரவே இல்ல. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் அங்க வந்து வெயிட் பண்ணி குழந்தைங்களோடலாம் போறாங்க. ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கூட்டத்துக்கு போலாமா? போறது நமக்கு சேஃப்டியா? ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வராங்க. அப்ப அவங்கள பார்க்குறது நம்ம போகும்போது நம்ம உடல்நிலை கெடுத்துக்கிட்டு ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது எச்சரிக்கையா இருக்கணும். குழந்தைங்கள தயவு செஞ்சு கூட்டு போகாதீங்க. லேடீஸ் மேக்ஸிமம் வந்து போகாதீங்க. அப்படி போனாலுமே கூட ஒரு நிழல்ல நில்லுங்க. அப்படி வெயிலா இருக்கு, நிக்கவே இடம் இல்ல, கூட்டம் ஓவரா இருக்குன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. அவாய்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப 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 நல்லது. அவரு என்ன பேசுறாரு, என்ன இது பண்றாருங்கிறத நீங்க இதுல பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போலீஸ் கூட வந்து எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. நீங்க கட்டுக்கடங்காம இருந்தீங்க அப்படின்னா, சொல்றத கேட்கலன்னா, அந்த மீட்டிங் வந்து ரத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாரி கூட சொல்லியிருக்காங்க. நெறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்கள் முதற்கொண்டு மயக்கம் போட்டதா வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. தயவு செஞ்சு தான் இந்த மாரி அந்த வண்டிக்கு பின்னாடி டூ வீலர்ல போறது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு விபத்த ஏற்படுத்தும். ஒரு சின்னதா ஒருத்தர் தடுமாறி விழுந்தாலே பொத்து பொத்துன்னு எல்லாரும் விழுந்துருவாங்க. இந்த மாரி பண்ணாதீங்க. இதுக்கு பண்றதுக்கு தான் இந்த கட்சிக்கு வந்து விமர்சனங்கள் அதிகமா வர்றதுக்கான ரீசனே இதுதான். ஏன்னா, அந்த கட்டுக்கோப்பு இருக்கணும். அது எல்லை மீறி போகும்போது விமர்சனங்கள் நம்ம வைக்க தான் செய்வாங்க. அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இதனால ஒரு விபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? எவ்வளவுதான் போலீஸ் வந்து தடுப்பாங்க? இப்ப ரீசெண்டா 2, 3 பிரச்சாரத்துல தான் வந்து பார்த்தோன்னா, போலீஸ்ங்க வந்து பார்த்தோன்னா, அவங்களோட டியூட்டி அவங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்றாங்க. நாமளே பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிங்கும்போது அதை தாண்டி தான் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாருங்க, டூ வீலர்ல போக போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேனை வந்து டச் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி வேணா விபத்து ஏற்படும். ஸோ இது வந்து திரும்பவும் ஒரு மாதிரியான சம்பவம் வந்து ஏற்படுத்திடக்கூடாது. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் திரும்ப பண்ணாதீங்க. இது நீங்க நீங்க வந்து இப்ப டிவிக்கு ஆதரவாளர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள்லாம் அந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா, இது உங்க தலைவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர். உங்க தலைவருக்கு கெட்ட பேர் வேணும்னா நீங்க அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப பண்ணுங்க. அப்படிதான் இருக்கு. மத்தவங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, விமர்சனத்துக்கு தகுந்த மாரி தான் நடவடிக்கையும் இருக்கு. இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதுவா போயிடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி பண்ணாதீங்க. கூட்டத்துக்கு வந்து ரொம்ப வெயிலா இருக்குன்னா, குழந்தைங்கள, பெண்கள்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. பெரியவங்களும் போகாதீங்க. டிவில உட்காந்து என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்கன்னு கேளுங்க. அந்த கருத்து தான் நமக்கு முக்கியம். நேர்ல போய் பார்க்கறது முக்கியம் கிடையாது. ஓகேங்களா?